صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت بعلها وأحسنت فرجها فلتدخل بأي أبواب الجنة شاءت. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிகு நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் சிறந்த வெற்றியையும் சிறந்த பகரத்தையும் இந்த உலகிலும் நாளை மறு உலகிலும் அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. எல்லா விதமான சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகளை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்கிற தௌஃபீக்கை குடும்பத்துடன் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயர்தரமான தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஷேக் அறக்கட்டளையின் இந்த சிறப்பு மிகு தாருல் ஹுதா பெண்கள் மதரசாவின் 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய 14ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அறக்கட்டளையின் நிறுவனர் பெருந்தகை அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற சமுதாயத்தின் காவலர்களாக இருக்கிற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த பெண்கள் மதரசாவின் போற்றுதலுக்குரிய முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் உட்பட கல்வி சேவையில் தங்களை முழு நேரம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, இவ்வாண்டு பட்டம் பெறுகிற சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு இனிவரும் நாட்களில் மிகச்சிறந்த மார்க்க பணியை தன் குடும்பத்திலும் தான் சார்ந்த பகுதியிலும் ஆற்ற இருக்கிற
மரியாதைக்குரிய ஆலிமாக்களே, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் இன்னபிற நிர்வாக பொறுப்புமிக்க பொறுப்பாளர்களே, MNP மஸ்ஜிதினுடைய மரியாதைக்குரிய தலைவர் உட்பட நிர்வாக பெருமக்களே, இமாம்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கல் சலாமை கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே ஷேக் அறக்கட்டளை இரண்டு விதமான சமுதாயத்திற்கு தேவையான மிகச்சிறந்த பொறுப்புகளை கையில் எடுத்து சிறப்பாக செய்து வருவதை எனக்கு முன்னால் ஆண்டறிக்கை கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். உள்ளபடியே சமுதாய முன்னேற்றத்திற்கு இரண்டு தளங்கள் வேண்டும். ஒன்று கல்வித்தளம், இன்னொன்று சமூகத்தை கட்டமைத்து சமூகத்தை அடுத்த பரிணாமத்திற்கு நகர்த்தக்கூடிய சேவைகளின் தளம். இந்த ரெண்டு தளத்தையும் கையில் எடுத்து மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஷேக் அறக்கட்டளைக்கும் அதனுடைய மதிப்புக்குரிய பொறுப்பாளர்களுக்கும் வல்ல அல்லாஹ்விடத்திலே நிறைவான கூலியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சிறந்த பகரமும் உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் தர வேண்டும் என்ற துஆவை ஆரம்பமாக வைத்தவனாக இந்த உரையை நான் துவங்குகிறேன். பெண்கள் சமுதாய மாற்றத்திலும் சரி, தனிமனித மாற்றத்திலும் சரி மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர்கள். எனவேதான் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் பெண் எத்தனை பரிணாமம் எடுக்கிறாளோ அந்த அத்தனை பரிணாமத்திற்கு பின்னாலும் அந்த பெண் தான் அவளை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பையும் அங்கீகாரத்தையும் தருகிறாள் என்று உயர்ந்த பார்வையில் பார்க்கிறது. பெண் குழந்தை பிறப்பு என்பது நாகரீகமும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் கூடியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட பல நபர்களின் முகச்சுளிப்பை ஏற்படுத்துகிறது. பொம்பளை பிள்ளையா அப்படின்ற மாதிரியான பார்வை இன்றைக்கும் இருக்கிறது. பெண் சிசு கொலையை தடுக்க முடியாத சூழலில் இன்னைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிவது சட்டப்படி குற்றம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலுமே கூட கருவில் இருக்கும் குழந்தை பெண் என்று கண்டறியப்பட்டால் அதை கருவிலேயே கரைத்து விடலாம் என்கின்ற சிந்தனை போக்குள்ளவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சிந்தனைக்கே எட்டாத நாகரீகத்தினுடைய வாடையை கூட நுகர்ந்திருப்பார்களா என்று சந்தேகப்படுகிற ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் பெண் பிறப்பை சுப செய்தி என்று உலகத்திற்கு பறையறிவித்தது. ஒரு பெண் பிறப்பதே அது சுப செய்தி. ஒரு பெண் குழந்தை உலகத்திற்கு வருகிறது என்றால் அந்த குழந்தையை பெற்றவர்களுக்கும் அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கும் அது சுபசோபனத்தை கொண்டு வருகிறது என்று அல்லாஹ் சொன்னான். பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்கின்ற சுபசோபனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அறியாமை காலத்தில் இருந்த மக்களின் முகமெல்லாம் கருத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறப்பை சுபசோபனம் என்று இஸ்லாம் சொல்கிறது. வளர்கிற வளர்ப்பு, பெற்றவர்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அதன் மூலம் அந்த பெற்றவர்கள் சிறப்புப்படுகிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு ஸலாஸு பனாத்தின், யாருக்கு 3 பெண் குழந்தை இருந்து அந்த 3 பெண் குழந்தையையும் சிறப்பாக வளர்த்து அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருந்து அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான உடை, அவர்களுக்கான ஒழுக்க போதனைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுப்பாரோ குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார், அந்த பெண் பிள்ளைகள் தான்
இந்த பெற்றவர்களை நரகிலிருந்தும் தடுக்கும் கேடயங்களாக, தடுப்பணைகளாக மாறுவார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் என்பது கிடையாது. 2 பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கும் இந்த பாக்கியம் உண்டு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு பிள்ளை பெற்றால் என்ன என்று நபியிடத்தில் நாங்கள் கேட்டிருந்தால் அதற்கும் அப்படித்தான் என்று சொல்லியிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர்கள் சொல்கிறார்கள். வளர்க்கிற பொழுது பெற்றோர் அந்த பிள்ளைகளால் நாளை நரகை விட்டு காப்பாற்றப்படுகிற, நரகை விட்டு தன்னை தடுக்கக்கூடிய கேடயங்களாக அந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹ் மாற்றி கொடுக்கிறான். பிறப்பு சுபசோபனம், பிறந்து வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளையை நரகத்தை விட்டு காக்கக்கூடிய கேடயம். இந்த பிள்ளையை நாளை ஒரு கட்டத்தில் ஒரு ஆண் மகனிடத்திலே கைபிடித்து கொடுக்கிறார் பெற்றோர். அந்த கணவன் இந்த பெண்ணின் மூலமாகத்தான் சமூகத்திலே அந்தஸ்தை பெறுகிறார். நீ சமூகத்தில் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கல்வியால், உங்கள் பொருளாதாரத்தால், உங்களுடைய இன்னபிற விஷயங்களால் எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் சரிதான். ஆனால் அங்கீகாரம் என்பது முதலில் நீங்கள் கைபிடித்திருக்கக்கூடிய பெண்ணிடத்திலிருந்து வர வேண்டும். நபிகள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறப்பானவர் யார்? உங்களிலே யார் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர் என்ற பெயரை எடுத்திருக்கிறாரோ அவர்தான். என் துணைவியாரிடத்திலே நான் சிறந்தவன் என்கின்ற பெயரை எடுத்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களுக்கு ஆன்மா உண்டா என்று சந்தேகப்பட்டு விவாதம் செய்த காலத்தில், பெண் பிறப்பை இடிவோடு பார்த்த காலத்தில், பெண்களை ஒரு போகப் பொருளாக பயன்படுத்தி தன்னுடைய இச்சைகளை தீர்க்கும் இடமாக பார்த்த காலகட்டத்தில் நபிகள் இஸ்லாத்தை மையப்படுத்தி உலகத்திற்கு பறையறிவித்தார்கள். ஒரு பெண் ஒரு ஆணை அங்கீகரித்தால் தான் அவன் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்றவனாக மாறுகிறான் என்றார்கள். வளர்த்து ஆளாக்கி நிக்காஹ் செய்து கொடுத்ததற்கு பிறகு இந்த பெண் மூலமாகத்தான் கணவன் அங்கீகாரத்திற்குரியவனாக மாறுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணை மையப்படுத்தித்தான் சொர்க்கத்தையே உன்னால் பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண் மகளாய், சகோதரியாய், தாயாய் இந்த பிற பரிணாமங்கள் அடைகிறாள். அவள் அடையும் பரிணாமங்களில் முதன்மையானது, முக்கியமானது தாய் என்கின்ற அந்தஸ்து. அந்த தாய் என்ற அந்தஸ்தின் மூலமாக என்ன கொடுக்க முடியும்? நபிகள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்றார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்கும் விதத்தை வைத்து, ஒரு பிள்ளை தன் தாயிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை வைத்து, அந்த உறவுகளை வைத்து அந்த பிள்ளையால் சொர்க்கத்தை எளிதாக பெற்றுக் கொள்ள முடியும், அந்த தாயின் துஆவை கொண்டு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், மருத்துவமனையிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய பெண் அனுமதிக்கப்படுகிறார். இந்த மருத்துவர் பல்வேறு விதமான துறையிலே விற்பனர், நல்ல பல துறைகளை கற்றறிந்த தேறிய ஒரு மருத்துவர். அவரிடத்திலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய், அந்த தாய்க்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மகன். ஒரு சில நாட்கள் அப்படியே நகர்கிறது. அந்த பையன் அவங்க அம்மாவை அவ்வளவு தூரம் பார்த்துக்கலாம். அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் இரவின் உறக்கத்தை எல்லாம் கூட தூர எறிந்துவிட்டு ஓடோடி வந்து தாய்க்கு சேவை செய்கிறான், ஊழியம் செய்கிறான். இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த டாக்டருக்கு. ஏன்னா அந்த மண்ணில் அப்படி பார்ப்பது பெரும் ஆச்சரியம். பெற்றவர்கள் பிள்ளைகள் என்று இருந்தாலும் எல்லாம் தனித்தனி ஒரு தீவுகளாக மாறி போய், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன், உனக்கு கஷ்டம்னா அதை நீ எடுத்துக்கோ, எனக்கு கஷ்டம்னா அதை நான் எடுத்துக்கிறேன் என்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தாய்க்காக வேண்டி ஓடி ஓடி உழைக்கிற, தாயை பராமரிக்க, தாயினுடைய அந்த ஒரு சின்ன தும்மலுக்கும் கூட விழிப்படைந்து போய் ஓடி ஓடி என்ன ஏது என்று பார்க்கக்கூடிய பிள்ளையை பார்த்த அந்த தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கு ஆச்சரியம். என்னன்னு போய் பையன் கேட்கிறாங்க அந்த அம்மா, அந்த டாக்டர், இப்படி உங்க அம்மா விழுந்து விழுந்து பாத்துக்கிறியப்பா? நாங்க தான் இருக்கிறோம் பாத்துக்கிறதுக்கு, நர்சஸ் இருக்கிறாங்க, செவிலியர் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம்.
நீ ஏன் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து உங்க அம்மாவை பாத்துக்கிற என்று கேட்கும் பொழுது அந்த மகன் சொன்னான், வேறொன்றும் இல்லை, எங்கள் மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அது ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பதை வேறெங்கே போயும் தேட வேண்டாம், தாயின் காலடியில் தேடினால் போதும் என்று எங்கள் மார்க்கம் சொல்லியிருக்கிறது, எங்கள் நபிகள் சொல்லியிருக்கிறார்கள். தாயின் காலில் தான் சொர்க்கமா? உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு சொர்க்க நரகம் என்று முடிவு செய்யப்படுவது ஒரு தாயின் பராமரிப்பை வைத்துத்தானா? அப்படி என்றால் அந்த இறை தூதர் யார்? அவர்கள் சொன்ன செய்திகள் என்ன? உலகத்திற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற தேடலோடு அந்த மருத்துவர் இஸ்லாத்தை நோக்கி நகர்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அந்த அம்மா சொன்ன காரணம் தான் இது, எனக்கும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு நானும் வயதானதுக்கு பின்னாடி எனக்கும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் போய் தங்கிவிட்டால் என்னை கேட்பாரற்று ஓரம் தள்ளிவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளைகளையும் என்னை பராமரிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக ஒரு பெண்ணினுடைய மகத்துவத்தை உயர்வை தூக்கி பிடித்திருக்கிறது என்றால் இதுதான் சத்திய மார்க்கம் என்று சொல்லி அந்த தேர்ச்சி பெற்ற மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். இஸ்லாம் பெண்ணின் பிறப்பிலிருந்து அவள் பெறுகிற அடுத்தடுத்த பரிணாமங்கள் அனைத்திலும் அவளுக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பையும் மேன்மையையும் எடுத்து வைக்கிறது. எனவேதான் பெண்ணை தொடாமல் எதுவும் உலகத்திற்கு கிடைப்பதல்ல. நுபுவத் என்கின்ற நபித்துவமாகட்டும், விலாயத் என்கின்ற இறை நேசமாகட்டும், அங்க வரக்கூடிய வழியில் பிரதான இடம் பெண்களுக்கு உண்டு. நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்களின் பெயர் மட்டும் 83 இடங்களிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்களின் வரலாற்றை குர்ஆனிலே சற்றேறக்குரிய 170 இடங்களிலே சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை மட்டுமே அல்லாஹ் சொல்லவில்லை. மூசா என்கின்ற ஒரு மகத்தான நபியின் வரலாற்றை சொல்லுகிற பொழுது அவர்களின் தாயை பற்றி பேசுகிறான், அவர்கள் தாயினோடு பிறந்த சகோதரியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஈசா என்கின்ற இறை தூதரை மட்டும் அல்லாஹ் பேசவில்லை, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்ற தாயை பற்றி ஒரு அத்தியாயத்தில் பேசுகிறார். அதோடு அல்லாஹ் முடிக்கவில்லை, அவர்களை பெற்ற ஹன்னா அம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாமின் தாயார் ஹன்னா அம்மாவை பற்றி, அவர்கள் செய்த நேர்ச்சியை பற்றி, அவர்கள் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கொண்டிருந்தார்கள், என்னென்ன மாதிரி பிரார்த்தனைகள் செய்திருந்தார்கள் பிள்ளை பிறப்பதற்கு முன்பு என்பதை எல்லாம் பற்றி விரிவாக பேசுகிறார். நபித்துவமாகட்டும், அதே போன்று விலாயத் என்று சொல்லக்கூடிய இறை ஞானமாகட்டும், இது அடுத்தடுத்த பரிணாமங்களை அடைகிற பொழுது பெண் என்பவர்கள் மிக முக்கியமான இடத்தை தொட்டுத்தான் அது வருகிறது. நமக்கு தெரியும், கௌசுல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இறை நேசத்தின் உச்சத்தை தொட்ட முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன் வாழ்க்கையின் உச்ச நிலையை அடைந்தார்கள் இறை நேசத்திலே. இறைநேச பாதையில் மிகச்சிறந்த வழியையும் ஒரு ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையையும் அவர்கள் வாழ்க்கையில் அடைந்தார்கள். இன்னைக்கும் அவர்கள் பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்களின் முன்னேற்றத்தின் துவக்க புள்ளி அவர்களின் தாயிலிருந்துதான் பிறக்கிறது. அவங்க அம்மா சொன்னாங்க, பாப்பா நீ போற இடம் கல்வியை தேடி போகிறாய், ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாத பிள்ளையாக நீ இருக்க வேண்டும், எந்த நெருக்கடி சந்தர்ப்பம் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்று ஹஜ்ரத் கௌசுல் ஆலமின் தாயார் சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் கௌசுல் ஆலமின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. சின்ன குழந்தை தான், பொய் சொல்லவில்லை. ஒரு பெருங்கொண்ட திருட்டு கும்பல், கொள்ளை கூட்டம், அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்களை சுற்றி வந்த மொத்த வியாபார கூட்டத்தையும் பரிசோதித்தது, இருந்த பொருட்களை எல்லாம் களவாடியது. இந்த பிள்ளையை மட்டும் விட்டுவிட்டது. ஒரு கட்டத்துல என்ன இருக்கு உன்கிட்ட கேட்க கூட ஒரு ஆள் வந்தான். கௌசுல் ஆலம் சொன்னாங்க, என்கிட்ட இருக்குது உள்ள ஒரு குறிப்பிட்ட டாலர்களின் இடத்தில் இருக்கிறது, 40 பொற்காசுகள் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு எப்படி இது பிள்ளை இப்படி சொல்லும் என்று பரிசோதித்து பார்த்தார்கள், உள்ளபடியே இருந்துச்சு.
ஏன்பா நீ இப்படி சொன்ன, நாங்கெல்லாம் கொள்ளக்கார கூட்டம்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுமே ஏன் எங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு எதையாவது சொல்லிக்கலாம்ல, நீ சின்ன பிள்ளை நாங்க விட்டுருப்போமே என்று சொன்ன பொழுது கௌசுல் ஆலம் சொன்ன வார்த்தை அதுதான், எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த தாய் சொல்லி அனுப்பினார்கள், ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது. இந்த தர்பியத்து தான், இந்த நீதி போதனை தான் கௌசுல் ஆலமின் வாழ்க்கையின் ஞான பாதையை அவர்கள் அடைவதற்கான மிக முக்கியமான வழியாக அமைந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹை பற்றி இன்றைக்கு சிலாகித்து பேசுகிறோம். அவர்கள் இந்த உலகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு செய்து கொடுத்த சேவை மகத்தானது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி அது மிகச்சிறந்த பணி. ஆனால் அந்த பணிக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒன்றுதான் அவர்களை பெற்ற தாயாரின் துவா. அந்த அம்மாவினுடைய துவா. ஹஜ்ரத் புகாரி இமாம் அவர்கள் கண்டறியாத பிள்ளையாக இருந்தார்கள். கண் பார்வை வேண்டும், என் பிள்ளை சமூகத்திற்கு பல சேவைகள் செய்ய வேண்டும், என் பிள்ளையால் சமூகத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த தொடர் துவா, தொடர் பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பிய விஷயங்கள், அல்லாஹ் அதனால் கொடுத்த அற்புதம். கண் பார்வை இழந்த புகாரி இமாமிற்கு பார்வை கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து அந்த அம்மாட்ட சொன்னாங்களாம், நீங்க இத்தனை நாள் செஞ்ச துவா வீண் போகல, நாளைக்கு காலையில இருந்து உங்க பிள்ளைக்கு கண்ணு தெரியும், சிறப்பாக அவர் செயல்படுவார், சில பல மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்துவார், அந்த மாற்றங்கள் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் என்ற சுபசோபனத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நபித்துவமாகட்டும், விலாயத்தாகட்டும், நல்லோர்களின் வாழ்க்கையாகட்டும், எல்லாம் கடந்து வந்த பாதையில் ஒரு பெண்ணினுடைய மகத்தான பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் நிறைவாக இருந்திருக்கிறது. எனவேதான் ஒரு ஆண்மகனை பார்த்து நபிகள் சொன்னார்கள், உன் வாழ்வின் மிக முக்கியமான கட்டம் திருமணம். எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு தடவை கண்டிப்பா நடக்கக்கூடியது, எல்லாருடைய லைஃப்லயும் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான நாள் நிகழ்வு அது. அந்த நிகழ்வில் உனக்கு துணையாக ஒரு பெண்ணை தேர்வு செய்வதற்கு நீ வைக்கக்கூடிய முதல் தகுதி என்ன? அந்த பெண் மார்க்கப்பற்று மிக்கவளா என்பதை தேடு என்றார்கள். லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா. ஒரு பெண் 4 காரணத்திற்காக திருமணம் முடிக்கப்படலாம். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அழகு, அந்த பெண்ணினுடைய குடும்ப பாரம்பரியம், அதே போன்று அந்த பெண் பொருளாதார பின்னணி கொண்ட பெண், நல்ல செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த பெண், அல்லது பேரழகு மிக்கவள் அந்த பெண், அல்லது மிகச்சிறந்த குடும்ப பின்னணி, குடும்ப பாரம்பரியம். 4வது நபிகள் சொன்னார்கள் மார்க்கப்பற்று. இந்த நாளில் எதற்கு நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால் மார்க்கப்பற்றுக்கு முன்னுரிமை கொடு என்றார்கள். ஏனென்றால் மிச்சம் 3 உலகத்தில் வந்துவிட்டால் அது போய்விடும். சில நேரங்களில் இல்லாமல் போய்விடும். அழகு, நீ ஆசைப்பட்டு நீ மனம் செய்து கொள்ளலாம், ஒரு கட்டத்தில் அந்த அழகு அந்த பெண்ணை விட்டு கரைந்து போய்விடலாம். பொருளாதாரம், செல்வம், அது உள்ளபடியே இன்னைக்கு அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் இருக்கலாம், நாளைக்கு அது வேறு யாரிடத்திலாவது மாறி போய்விடலாம். அதே போன்றுதான் குடும்ப பாரம்பரியமும். ஆனால் மார்க்கப்பட்டு ஒரு பெண்ணிடத்தில் நிறைவாக வந்துவிடுமையானால் அது காலத்திற்கும் அழியாது. எனவே அதை மையமாக கொண்டு, அதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு ஒரு பெண்ணை உன் வாழ்க்கையின் துணையாக தேர்வு செய், உன் வாழ்க்கை வெற்றி பெறும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் மார்க்க கல்வியை தேட வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமோ அதை விட அதிகப்படியான முக்கியம் பெண்களுக்கு இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு ஆண் மதரசா என்றால் ஒரு ஊரில் இருக்கும் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பெண் மதரசா வேண்டும், ஒரு நிஸ்வான் மதரசா வேண்டும். காரணம், ஒரு ஆணின் மாற்றம் என்பது அவனோடு நிற்கலாம், ஆனால் ஒரு பெண்ணின் மாற்றம் என்பது அந்த பெண்ணை தொட்டு அந்த பெண்ணுக்கு பின்னால் வருகிற சந்ததிகள், அவளை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், அவளை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள், எல்லாவற்றுக்கும் அந்த மாற்றம் அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகச்சிறந்த மாமேதை, சட்டமேதைகளில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். 54 ஆண்டுகள் தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரர். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7 வயதில் குர்ஆனை மொத்தத்தையும் மனனம் செய்து முடித்தார்கள். தாய்மார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் கோடை விடுமுறையின் காலத்தில் இருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு மார்க்கத்தை கொடுப்பதற்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்வதற்காகவே நான் இன்றைக்கு இதை சொல்லுகிறேன். காரணம், இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நஞ்சாய் போயிருக்கிறது. நாம் பார்க்கும் உலகம், நாம் பயன்படுத்தும் கருவிகள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம்,
பல்வேறு நஞ்சுக்களையும் விஷக்காற்றுகளையும் நம் பிள்ளைகளின் மீது ஊதி விட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பாதிப்பிலிருந்து கெடுதியிலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தினுடைய தெளிவையும் மார்க்கத்தின் இறையினுடைய அச்சத்தையும் நிறைவாக கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தன்னுடைய மகனை மேல் படிப்புக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பினார். வெளிநாடு என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்கின்ற பெயரில் முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான மனித இயல்பு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை, மனிதனின் இயற்கை ஒத்துக்கொள்ளாத பல காரியங்களை நாகரிகம் என்கின்ற பெயரில், கலாச்சாரம் என்கின்ற பெயரில், எங்க ஊருடைய கல்ச்சர் இது என்கின்ற பெயரில் பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறார். அந்த நாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக அனுப்புறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்க பிள்ளைய அங்க அனுப்புறீங்களே, அது ரொம்ப கல்ச்சர் கெட்டு போன ஒரு சூழல், போகக்கூடிய இடம் எப்படி இருக்கும் தெரியல, அவர் அந்த பையனுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் எப்படி தெரியல, எப்படி தைரியமா அனுப்பி வைக்கிறீங்க என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய மகனை விமான நிலையத்தில் சென்று வழி அனுப்புகிற அந்த நேரத்தில் எந்த பெரிய உபதேசமும் செய்யவில்லை. நான் ஒன்றே ஒன்று மட்டும் செய்தேன். அவனுடைய கையிலே ஒரு குர்ஆனை எடுத்து கொடுத்து, மகனே இதுதான் உன் தோழன், இதுதான் உன்னை பாதுகாக்கும் கேடயம், இதை எப்பொழுதும் கையில் வைத்துக்கொள், இது சொல்லுகிற விஷயத்தை நீ பின்பற்று, இது செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தை தவிர்த்திருந்து கொள். நீ எந்த ஊருக்கு போனாலும், எவ்வளவு பெரிய கெட்டு போய் இருக்கக்கூடிய கலாச்சார நாகரிக சிதைவு இருக்கக்கூடிய இடத்திற்கு போனாலும், உன்னை சுற்றி எத்தனை தீய சிந்தனை உள்ளவர்கள் சூழ்ந்தாலும், இது உன்னோடு இருந்தால் உன்னை அது காப்பாற்றும். நீ அந்த தவறுக்கு போக மாட்டாய், நீ அந்த தீய பழக்கத்தை எடுக்க மாட்டாய், நீ அந்த தீய சிந்தனைக்குள் போய்விட மாட்டாய். இதுதான் உனக்கான நண்பன், இதை உன் கையில் கொடுத்து நான் தைரியமாக அனுப்புகிறேன், போய்விட்டு வா, திரும்பி வரும்பொழுது என் மகனாவே நீ வருவ, நீ என்னுடைய பிள்ளையாகவே வருவாய், நல்ல பிள்ளை என்கின்ற பெயரை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக வருவாய் என்று சொல்லி நான் என் பிள்ளையை அனுப்பினார் என்று அவர் சொன்னார். அன்பு சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, நம் பிள்ளைகளுக்கு இன்றைய காலத்தில் தேவையானது மார்க்க கல்வி. அதிமுக்கியத்துவமாக நாம் கவனம் எடுக்கக்கூடிய விஷயம் மார்க்க கல்வி. காரணம், கலாச்சாரம் என்கின்ற பேரிலே பல்வேறு விதமான நவீனங்கள் புகுந்து நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓவர் நைட் ஒரே நைட்ல நான் ஃபேமஸ் ஆயிரணும், எதையாவது செஞ்சு எதையாவது செய்து. எனவே இஸ்லாமிய அடையாளத்தோடு ரீல்ஸ்கள் விடுவதும், டிக்டாக்குகளிலே நடனமாடுவதும், தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதும், தங்களுடைய அழகை பிறருக்கு பார்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதும், அந்த வீடியோக்களை போட்டுவிட்டு எத்தனை லைக் வந்திருக்கிறது, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது என்று பார்த்து அதை பார்த்து புலகாங்கிதம் அடைவதும் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் பல்வேறு விளைவுகளை, ஆபத்துகளை சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இதனுடைய வெளிப்பாடு சிறந்த நல்லொழுக்கமும் மார்க்கத்தினுடைய செய்திகளும் அவர்களின் காதுகளுக்குள்ளே, உள்ளங்களுக்குள்ளே சென்று சேரவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு தானே. ஒரு 2-3 நாளா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலா பரவிட்டே இருக்குது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சேலம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் உள்ளவர், நல்ல பேக்ரவுண்ட், நல்ல பொருளாதார பின்னணி, ஒரு பெரிய சொல்ல போனால் ஒரு நிறுவனத்தினுடைய உண்மையாளர். அவர் தாம் பெத்த பிள்ளையால அடிக்கப்படுறாரு, முகத்திலே குத்துறான். அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படி பதபதைப்பாகிறது, உள்ளமெல்லாம் அப்படியே கலங்குகிறது. முகத்தில் குத்துகிறான், குத்து, அவ்வளவு அடி, ரத்தத்தோடு அவன் அந்த மனிதர் சாய்ந்து விழுகிறார். கடைசி அந்த மனுஷன் செத்தே போயிட்டார், இறந்து போயிட்டார். அவர் இறந்ததற்கு பின்னால், இந்த வீடியோ வைரலாக பரவியதற்கு பின்னால் தான் அந்த மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்பது இன்னொரு செய்தி. சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, மார்க்கம் என்ற செய்தியை, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை, இந்த உலகத்திற்கு குர்ஆன் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு காட்டித் தந்த வழிகளை நம் இளைய சமுதாயத்தின் உள்ளங்களுக்கு கொண்டு சென்று சேர்க்காததின் விளைவு இந்த மாதிரியான தீய விஷயங்களை எல்லாம் பரவுவதை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண் காதல் என்கின்ற மாய வலையில் சிக்கி, அங்கிட்டு இருக்கக்கூடியது வேற சமூகத்தை சேர்ந்த ஒருவன்,
ஒரு வாலிபர் அவரோடு தான் நான் போக போகிறேன் என்று நிற்கிறார். நிற்பது போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவலர் ஒரு பிற சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சமயத்தை சேர்ந்த ஒரு நண்பர். அவர் சொல்றாரு, யார்கிட்ட? அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, ஏமா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இப்ப பாக்குறதுக்கு உனக்கு ஆசையா தெரியலாம், இவன் என்னமோ உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான்ற மாதிரிலாம் உனக்கு தெரியலாம். 1 மாதம் 2 மாதம் போய்விட்டாலே இந்த வாழ்க்கை கசக்க ஆரம்பித்து விடும். உன்னை பெற்றவர்களை பார், திரும்பி பார், கண்ணீரும் கம்பளையும் இருக்கிறார்கள். உன்னை வளர்ப்பதற்கு, உன்னை ஆளாக்குவதற்கு, உன்னை உருவாக்குவதற்கு எத்தனை ரத்தங்களையும், எத்தனை சிந்தனைகளையும், எத்தனை நாள் தூக்கத்தையும் இவர்கள் தொலைத்திருப்பார்கள். பாருமா, அவங்க சொல்றதை கேளுமா, அவங்களோட போயிருமா என்று சொல்லுகிறார். இந்த புள்ள சொல்லுக்கு முடியவே முடியாது அப்படின்னு. கடைசியில் பார்க்க கூடாது, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அந்த இடத்தில் நடந்தது. இது அப்படி வீடியோ வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருக்க நினைக்கிறேன். அந்த பெத்த தாயி தகப்பனும் அந்த புள்ள காலை புடிச்சு கெஞ்சிறாங்க, கால்ல விழுந்து கெஞ்சிறாங்க, எங்களோட வந்துடுறா, எங்களோட வந்துடுறா, நீ எங்கேயும் போயிடாத, உனக்கான சிறந்த வாழ்க்கையை, உனக்கான ஈமானிய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி தருவதற்கு முயற்சிக்கிறோம், எங்களோட வா என்று அடம்பிடிக்கிறார்கள் அந்த பெற்றவர்கள். அந்த புள்ள எதையோ எட்டி உதைப்பதை போன்று பெத்த அந்த இருவர்களையும், தாயையும் தகப்பனையும் எட்டி உதைத்து விட்டு அந்த பக்கம் அந்த பையனோடு போயிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, இது எதனால் ஏற்படுகிறது? இது தொடர்கதையாகி போனால் நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்தை எந்த முகத்தை கொண்டு போய் வைத்துக் கொண்டு நாம் நிற்க போகிறோம்? அல்லாஹ்வின் கேட்கும் கேள்விக்கு ஒரு ஈமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் ஈமானை இழந்துவிட்டு இன்னொரு தோட்டத்தின் செடியாக மாறி போயிருக்கிறாளே, இந்த காலத்தில் நீனும் வாழ்ந்தாயே, உன் குடும்பத்து பெண்தானே, உன் உறவுக்கார பெண்தானே, உன் ஊர் பெண்தானே, உன் தெரு பெண்தானே என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நாம் பதில் சொல்ல போகிறோம்? இதற்குத்தான் சொல்கிறோம், இன்றைய காலத்தின் அதிமுக்கிய தேவை நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை சிந்தனையால், கொள்கையால் மாறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களை வாழ்க்கை துணையாக அழைக்கலாம், ஆனால் உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ்வும் அல்லாஹ் காட்டி தந்த இந்த சத்திய மார்க்கம் தான். இதை புரிந்திருந்தால் நீங்கள் நகர மாட்டீர்கள். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிகழ்ச்சி என்ன தெரியுமா? நம்ம பார்க்கிறோம், பாலஸ்தீனத்தை ஒரு பார்வையோடு பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்க படுகிற கஷ்டம், அங்க படுற சிரமம், அந்த மக்களுடைய தியாகம், அந்த மக்களுடைய ரத்தம், அந்த மக்களுடைய இழப்பு எல்லாத்தையும் ஒரு கஷ்டத்தோட, கண்ணீரோட பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் சிந்தனையும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடும் வேறு விதமாக இருக்கிறது. ஒரு பூமியில், ஒரு அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பூமியில் அங்கிருந்து சில தியாகங்களை அல்லாஹ் வாங்கிக் கொள்கிறான். உலகத்தின் உல்லாசத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் திருப்பிக் கொண்டே இருக்கிறான். ரமலான்ல மட்டும் பிரபலங்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்றிருந்த செய்திகளை நாம் பார்த்தோம் இல்லையா? பல சமூக வலைதளங்களிலே பல லட்சம் நபர்களை ஃபாலோவர்ஸாக கொண்டிருக்கக்கூடிய, லட்சக்கணக்கான மக்களை தன்னுடைய சேனல்களை, தன்னுடைய சமூக வலைதளங்களை பின்தொடரக்கூடியவர்களை வைத்திருக்கக்கூடிய பல ஆண்கள், பெண்கள், பிரபலங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். காரணம் கேட்டால் சொல்கிறார்கள், பாலஸ்தீனத்திலே சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பலதரப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிறார்கள். அவ்வளவு வலியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த மக்களின் நாவில் வருகிற வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன். எப்படி முடியும்? இவ்வளவு அடியையும் இவ்வளவு ரத்தத்தையும் சிந்துகிற இந்த நேரத்திலும், இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு கொடுமைகளும் அனுபவிக்கக்கூடிய நேரத்திலும் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்கன்னா, அப்ப இது சத்திய மார்க்கமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்ற சிந்தனையிலே பல பிரபலங்கள் இஸ்லாத்தை நோக்கி நகர்கிறார்கள். சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள் வழியாக நமக்கு தெரிகிறது, பல விஷயங்கள் தெரியாமல் மறைக்கப்படுகிறது. எனவே ஒன்று சொல்லுகிறேன், இது மட்டும்தான் இன்றைக்கான செய்தி. மார்க்கத்தை மிக தெளிவாக நம் பிள்ளைகளின் உள்ளங்களிலே, குறிப்பாக இளைய தலைமுறையின் உள்ளங்களிலே கொண்டு சேர்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய கைசேதத்தையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் எதிர்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடலாம். அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உம்மத் நாயகத்தினுடைய, இந்த நுபுவத்தினுடைய கல்வியை, அல்லாஹ்வுடைய கல்வியை அவர்களின் உள்ளங்களுக்கும் காதுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே,
நமக்கு தெரியும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு சஹாபிய பெண்மணி, ஹஜ்ரத் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும் பொழுது எல்லாரும் நிறைய gift கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அம்மாட்ட கொடுக்கிறதுக்கு giftே இல்ல, எந்த giftமே இல்ல. கையை பிடிச்சாங்க, தான் பெத்த பிள்ளைய 10 வயசு புள்ள அனஸ் கையை பிடிச்சி நேர ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ், எல்லாரும் அன்பளிப்பு கொடுத்தாங்க, உங்களுக்கு என்கிட்ட கொடுக்கிறதுக்கு இவரை தவிர வேற யாரும் இல்ல, இவரை வச்சுக்குங்க, இவரை உங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுடைய பணிவிடைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இதற்கு பிரதிபலனாக நான் எதிர்பார்க்கக்கூடியது இவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க, அவ்வளவுதான். இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ஹதீஸில் வருகிறது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய பழைய கணவனை கைவிட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி, நீங்களும் இந்த பக்கம் வாருங்கள், வரவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்குமான உறவு இத்தோடு முடிந்து விட்டது, வேண்டாம். இஸ்லாம் இல்லை என்றால் ஒரு உள்ளத்திற்குள்ளே 2 கொள்கை இருக்க முடியாது. என் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, உங்கள் உள்ளத்தில் குஃப்ர் இருக்கிறது, குஃப்ரும் ஈமானும் ஒன்று சேராது, நான் இருக்க மாட்டேன் என்று விலகி வந்தார்கள். அதற்கடுத்து மதீனாவுக்கு வந்த பேர் நிறைய பேர் பொண்ணு கேட்டாங்க. அவங்கள அந்த பொண்ணு கேட்ட வரிசையிலே அபூ தல்ஹா ஒருவர், பிரபலமான வியாபாரி, ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்கவர். அவர் போய் கேட்டார், நான் உங்களை நிக்கா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு பெருசா கண்டிஷன்லாம் இல்ல, அது வேணும் இது வேணும், அப்படியான வாழ்க்கை இப்படியான வாழ்க்கை இப்படியான லைஃப் ஸ்டைல், எனக்கு பிடித்தமான முறையில வீடு, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை ஒன்றுதான், நீங்கள் கலிமா சொல்ல வேண்டும். அபூ தல்ஹா சொன்னாரு, நீங்க வைக்கக்கூடிய கண்டிஷனை பார்த்தா நிறைய டப்பை எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது, நிறைய காசு பணம் உங்களுக்கு வேணுமோ, அதனாலதான் இந்த மாதிரியான நிபந்தனை நீங்க வைக்கிறீங்களோ என்று கேட்ட நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறவில்லை, இதற்கு பின்னாலும் இப்படி ஒரு செய்தி நடைபெறவில்லை. அந்த அம்மா சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வுமே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு அந்த ஒன்று மட்டும் போதும், அதுவே என் மகர். எனக்கு நீங்கள் நகைகள் தர வேண்டாம், காசு பணத்தை கொண்டு என்னை நீங்கள் குளிப்பாட்ட வேண்டாம், பெரும் பெரும் ஆடம்பர வாழ்க்கையை காட்டி என்னை நீங்கள் அழகில் மயக்கிவிட வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், அது போதும் எனக்கு மகராக, அதை மட்டுமே நான் மகராக பெற்றுக்கொண்டு உங்களோடு வாழ்க்கை நடத்த தயார் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றுல இப்படியான தம்பதி கலிமா சொல்லி அந்த கலிமாவையே மகராக ஆக்கி அதையே சொல்லி மகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஆணை கைபிடித்ததாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றை தவிர வேறெங்கும் இல்லை. அன்பு சகோதரிகளே, அருமை பெரியவர்களே, இன்றைய காலத்து இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபிய பெண்களின் அந்த வரலாறுகள் சொல்லித் தரப்பட வேண்டும். ஈமானை விட உலகத்தில் பெரிது எதுவும் இல்லை. நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்திய இஸ்லாத்தை தவிர்த்து உலகத்தில் வேறொன்றும் பெரிதில்லை. நாம் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையிலே நம்மை சிலர் நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லலாம், உன்னை மாதிரி பேரழகிய உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்று நம்மை சொல்லி நம்மை அப்படியே மயக்கலாம். அந்த வார்த்தைகள் எதுவும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. ஈமானுக்கு முன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த சத்திய இஸ்லாத்திற்கு முன்னால், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திற்கு முன்னால், ஈமானுக்கு முன்னால் எத்தனை வார்த்தை ஜாலங்களும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டுக்கு நாம் வந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உறுதியான நிலைப்பாடு எப்பொழுது வரும் என்றால், யாருடைய உள்ளத்திலே இந்த மார்க்கத்தினுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அச்சமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமும் நிறைந்திருக்கிறதோ, நிச்சயம் சத்தியம் எந்த இடத்திற்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒரு காலம் வழிதவறிவிட மாட்டார்கள். அவர்களால் பல முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் என்பதிலே எந்த அளவும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். ஷேக் அறக்கட்டளையின் மூலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாருல் ஹுதா என்கின்ற பெண்கள் மதரசாவின் வழியாக ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியைகள் இன்று ஒரு 8 ஆலிமாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். உறுதிபட சொல்லலாம், இன்னைக்கு பல இடங்கள்ல பெண் தேடுகிற பொழுது முக்கிய குறிக்கோளாக வைப்பது புள்ள ஓதி இருக்கான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இல்லையா, புள்ள ஓதி இருக்குதா, என்ன ஓதி இருக்குது, குர்ஆன் ஓதி இருக்குதா, வேற என்ன ஓதி இருக்குது, பிள்ளைக்கு மார்க்கத்தை குறித்து எந்த அளவுக்கு தெரியும் அறிவு, அது குறித்து உண்டான தேடல் இன்றைக்கு சமூகத்தை அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மார்க்க கல்வி இல்லாத ஒரு பெண் குடும்பத்தில் பல்வேறு விதமான சேதாரங்களை, பல்வேறு விதமான இழப்புகளுக்கு முக்கிய காரணமாக மாறி வரக்கூடிய ஒரு சூழலிலே மார்க்கத்தின் அறிவும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த தெளிவும் நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்கின்ற கவலையோடும்
தொலைநோக்க திட்டத்தோடும் சிறந்த பார்வையோடும் ஷேக் அறக்கட்டளை இந்த தாருல் ஹுதா என்கின்ற நிஸ்வான் மதரசாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கிருந்து படித்து மார்க்கம் பெற்று சமூகத்திற்கு மிகச்சிறந்த சேவைகளை ஆற்ற வேண்டும். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் மிகச்சிறந்த அல்லாஹ்வின் புரிதலையும் ஞானத்தையும் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நிறுவனத்தை அல்லாஹ் காரணமாக்கி வைக்க வேண்டும் என்ற நல்ல துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.